நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்நாள் வரை நம்மை நடத்தின நம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்க தினமும் தேவனிடத்துல ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நீங்களே உங்களை நிதானித்து அறியுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அநேகர் நாம நம்முடைய தேவைக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத மாத்திரம்தான் தேடுகிறவர்களா காணப்படுறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா, யோபு என்ற மனுஷனுக்கு வாழ்க்கை முழுக்க உபத்திரவமா இருந்தாலும் அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பே மாற்றியமைக்கப்பட்டது. நாமளும் எத்தனை காலத்துக்கு தான் நமக்கானவைகளுக்காக மட்டும் செபித்து அவைகளை எதிர்பார்த்து காத்திருப்போம்? போதும், இனியாவது பிறருடைய எதிர்பார்ப்புகளுக்காக செபிக்கிறவர்களா மாறுவோம். நம்ம பிறருக்காக செபிக்கும் போது தேவன் நமக்கானவைகளையும் சந்திக்க போதுமானவராய் இருப்பார். ஆமேன். பிரைஸ் காட்.